கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் தசி பேசுகிறேன். தெய்வீக ராகம் ஒரு அற்புதமான ஒரு ராகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகத்திலேயே 72 மேலகர்த்தா ராகம், ஆனால் இதை சேர்த்தா 73வது மேலகர்த்தா ராகம் ஆகிடும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளது மலேசியா சகோதரி 3 பேருமே நல்லா அற்புதமாக பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு ப்ளஸ் அப்படின்னா கிரண் ஆடியோ ரங் மியூசிக் அவங்க தயாரிக்க அந்த ஆல்பத்தில் நான் சொன்னேன், சார் வந்து நம்ம சிங்கர்ஸ் எப்படி பாட வைக்கலாம் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, நல்லா வெரைட்டியாக இருக்கிற சிங்கர் பாட வைங்க அப்படின்னு. அதே மாதிரி என்னோட நண்பர் அவர் வந்து ஒரு பெரிய ஜென்டில்மேன். அவர் பார்த்தாவே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னாவே களைகட்டும் ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி 3 ஒரு அற்புதமான ஒரு மும்மூர்த்திகளை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் அவங்கள வந்து பெரிய ஆள் ஆக்குறது உங்களோட கடமை அப்படின்னாரு. அந்த மும்மூர்த்திகள் யார் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஜென்ஸா லேடிஸான்னு கேட்டேன். அப்படின்னோடனே அவங்களோட சரஸ்வதி மாதிரி மும்மூர்த்திகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மும்மூர்த்திகளை கொடுத்தாங்க. மலேசியாவிலேருந்து வர வச்சு அந்த 3 பேருமே வந்து அற்புதமாக ஒரு சாங்கிங் கேட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக. என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, தமிழில் எழுதி எல்லாம் வந்து இங்கிலீஷில் எழுதி தமிழில் பாடுவாங்க, கன்னடத்தில் எழுதி தமிழில் பாடுவாங்க, தெலுங்கில் எழுதி தமிழில் பாடுவாங்க. ஆனால் இவங்க தமிழ் பேப்பரே வாங்கி அப்படியே படிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா நான் 2000 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளிநாட்டு சிங்கர் வந்து தமிழ் பேப்பரை பார்த்து பாடினது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா 3 பேருமே அதே மாதிரி அவங்க அக்கா தங்கச்சி சொல்லப்போனால் சுஜித்ரா, சுபத்ரா, அப்புறம் வந்து சுமத்ரா, இவங்க 3 பேருமே வந்து அற்புதமான ஒரு வாய்ஸு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த தெய்வீக ராகத்துக்கு வந்து எனக்கு வந்தது வந்து பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து இயக்குனர் ரமணி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்து பக்தி ஆல்பம் போயிட்டுருக்கு, இவங்கள வந்து நம்ம ஃபிலிம் சாங் பாட வைக்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு ரமணி சார் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணார். ஆனால் அந்த லிரிக்கு பார்த்தீங்கன்னா விஜயகிருஷ்ணன் சார் வந்து வெளியூர்லேருந்து இருந்தார். அவர் மெயிலில் அனுப்பிச்சார். இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் உடனே எழுதி அனுப்பிச்சார். சொடக்கு 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 அப்படின்னு ஒரு பாட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா 3 பேரும் பட்டையை கிளப்பி பாடிட்டாங்க. நான் நினச்சேன் இவங்க வந்து ஒன்லி தெய்வீக பாடல் தான் பாடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் குத்து சாங் இந்த மாதிரி குத்தி பாடுறது எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு திறமை இருக்கிற அந்த 3 சிங்கரை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த மாமனிதர், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி இந்த தெய்வீக ராக பாடலை வந்து நம்ம ராஜபாரதி சார் வந்து நல்ல அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது. அவருக்கு இது ஃபஸ்ட்டு பாடலாக அமைஞ்சிருக்கலாம், ஃபஸ்ட்டு கேசட் ஆட அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு இன்னும் மேலும் என் கூட படத்தில் நிறைய படம் எழுதிட்டுருக்காரு, நிறைய படத்துக்கு எழுதிட்டுருக்காரு. என்னென்னா சொன்னால் உடனே எழுதுகிற ஒரே கவிஞராக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வளம் வரப்போகிறார் அவர். அதே மாதிரி இன்னொன்று சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரியை இப்போ கலக்க வரும் விஜயகிருஷ்ணன் சார் அவர் சொல்லணும். ஏன்னா அற்புதமான ஒரு லிரிக் ரைட்ரு. அதே மாதிரி எந்த சுச்சுவேஷன் எப்படி சொன்னாலும் உடனே மெயில் அனுப்பிச்சு எனக்கு உடனே சார் ரெடி சார் அப்படின்னு சொல்லுவார். ஸ்பாட்டாக அடிப்பார். அந்த கவிஞர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி தமிழ் அமுதன், அவர் பேரே பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேர் வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம்லாம் எழுதினார். இந்த கவிஞர் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்கு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தெய்வீக ராகம் இந்த பாடலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒலிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ஏபி நாகராஜன் சார் படம் நீங்கள் திருவிழாடல் பார்த்த மாதிரி இந்த பாடலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு மகிழணும். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழகம். நாங்கள் மூவரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். 3 சகோதரிகள். என் பேர் சுஜித்ரா. நான் சுமித்ரா. என் பேர் சுபத்ரா. நாங்கள் மலேசியாவில் ஒரு 7 ஆல்பம் டிவோஷனல் ஆல்பம் பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழகத்தில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த தெய்வீக ராகம் என்ற ஆல்பம்.
எங்களுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து மியூசிக் டைரக்டர் தஷி சாருக்கு, அப்புறம் அருமையான லிரிக் எழுதின ராஜபாரதி சாருக்கும் நன்றி. இப்போ அந்த தெய்வீகமான அந்த ஆல்பத்திலிருந்து ஒரு ஆதி கணபதி நாதா சரணம் சரணம் கணேஷா, தேடி விக்னம் போக்கிடவே வரணும் கணேஷா, ஆதி கணபதி நாதா சரணம் சரணம் கணேஷா, தேடி விக்னம் போக்கிடவே வரணும் கணேஷா, மந்திரத்தில் அங்கம் கொண்ட அழகன் கணேஷா, அருள் இருந்தால் வாழ்வில் இல்லை கலக்கம் கணேஷா, ஆதி கணபதி நாதா சரணம் சரணம் கணேஷா. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் நண்பர் தசி சார் வந்து தெய்வீகராமன் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து வெளியே கலந்துக்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் அம்மன் பாட்டு வந்து நான் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். அவர் நல்ல மனிதர். அவர் கூடிய விரைவில் தமிழர்கள் ஒரு பெரிய கலக்க போகிறாரு. மலேசியாவில் வந்து 3 சகோதரிகள் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அதாவது எல்லார் ஈஸ்வரிக்கு அடுத்து இவங்க வந்து இந்த அம்மன் சாங்கில் ரொம்ப பட்டையை கலப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திரையுடன் பாடி வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய கலக்கலான வணக்கம். தேமதுர தமிழோசை உலகலாம் பரவும் வகை செய்திடல் வேண்டுமென்ற பாரதியின் கனவை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த தெய்வீக ராகம் உலகமெல்லாம் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக ராகத்தில் மலேசிய சகோதரிகள் 3 சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். சுஜித்ரா, சுபத்ரா, சுமித்ரா ஆகிய 3 பேரும் வித்தியாசமான கோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் அழகான முறையில் இறைவன் வீட்டிற்குள்ளேயே வருமாறு இவர்கள் அழைத்திருப்பது நமக்கெல்லாம் சந்தோஷமாக அமைந்திருக்கிறது. எனது பாடல் வரிகளுக்கு மெருகூட்டிய பெருமை இசையரசர் தசியவே சாரும். அவர் திரைப்படங்களில் 2000 படங்களுக்கு மேல் பணியாற்றியிருந்தும் கூட நிறைய ஆன்மீக பாடல்களை வெளியிட்டிருக்கிறார் என்றாலும் கூட இந்த தெய்வீக ராகம் மிக சிறப்பாக அவருடைய தனித்துவமான இசையில் அழகாக வெளிவந்திருக்கிறது. இந்த தெய்வீக ராகம் ஒவ்வொரு வீட்டிலும் கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரங்கு வழங்கும் தெய்வீக ராகம். இந்த தெய்வீக ராகம் மலேசியாவிலிருந்து வந்த 3 சகோதரிகள், சுமித்ரா, சுபத்ரா, 3 சகோதரிகளும் சேர்ந்து வெகு அழகாக நேர்த்தியாக இந்த பாடல் வரிகளை உச்சரித்து பாடியிருக்கிறார்கள். இசையரசர் தஷி அவர்கள் திரு பாரதி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு இசையால் முழு உருவம் அடித்த போது அதை உலவ விட்டது இந்த சகோதரிகளுடைய நேர்த்தியான குரல் வளம். இவர்கள் 3 ஒரு சிறப்பான கலங்கரை விளக்கமாக தமிழுக்கு கிடைத்திருக்கிறார்கள். கலங்கரை விளக்கம் எப்படி ஒரு திசையை காட்டுகின்றதோ அதே போல உலகெங்கும் தமிழுக்கு நல்ல திசையை காட்டுகின்ற வகையில் மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்த சகோதரிகளை நாம் வாழ்த்துகின்றோம். இதனுடைய பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுளிடம் ஈடுபாடு இருக்கும். எல்லா கடவுள்களையும் வணங்கும் வகையிலே இந்த பாடல் குறுந்தகடு வெளியிட்டிருப்பது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு இருக்கின்றது. அந்தந்த நாட்டுக்கு ஏற்றவாறு இறை வழிபாடு மாறுபடுகின்றது. காரணம் அந்த மண்ணுக்கினுடைய மகிமை. ஒரு இடத்திலே முருகனுக்கு மிக சிறப்பான விழா அலங்காரம் இருக்கும், சில இடங்களிலே ராமனுக்கு இருக்கும், சில இடங்களிலே சிவனுக்கு இருக்கும், சில இடங்களிலே விநாயகருக்கு இருக்கும். எல்லா கடவுளுக்கும் ஒரு சிறப்பான பாடல் வரிகளை திரு பாரதி அவர்கள் வழங்கி அதற்கு வெகு சிறப்பாக திரு தஷி அவர்களை இசையமைத்து குரல் வளத்தால் உலகெங்கும் சிறப்புடன் இந்த பாடல்களை பாடும்போது அனைத்து கடவுள்களையும் ஒரே இடத்தில் வணங்குகின்ற வாய்ப்பினை 3 சகோதரிகளும் இசையமைப்பாளர் மற்றும் கவிஞரோடு சேர்ந்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கலக்கல் சினிமா நேயர்கள் நீங்கள் அனைவரும் இந்த பாடல் வரிகளை கேட்டு மகிழ்ந்து தெய்வீக ராகம் உங்களுடைய நண்பர்களுக்கும் வாங்கி வழங்கி மகிழ வேண்டும். இறையருள் பெற்று இன்புற்று இசையால் இணைந்து எல்லா நலமும் பெற வாழ்த்துகின்றோம். வணக்கம். வணக்கம். அக்ஷயானந்த் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறோம். திஸ் சார் மியூசிக்கில் இப்போ அந்த தெய்வீக ராகம் ரிலீஸில் இருக்கோம். நம்ம சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு கடவுளை பற்றியும் அழகாக ஒரு ரிசர்ச் பண்ணி எல்லாம் லைவ் மியூசிக்கோட ஒரு
தெய்வீகமாக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாங்ஸும் அழகாக வந்திருக்கு. நம்ம அதை அப்படியே மெலோடியஸான சாங்ஸும் இருக்குது, அப்படியே நல்ல ஒரு ரிதமான சாங்ஸும் இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு 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 நம்ம ஒரு டல்லாக இருந்தோம்னா அந்த கேர்ள்ஸ்லாம் நல்லா பாடியிருக்காங்க. அந்த 3 கேர்ள்ஸ் ஃப்ரம் மலேசியா பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. வாய்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லா சாங்ஸுக்குமே லைஃப் இருக்குது. நம்ம நீங்கள் கேட்க கேட்க எந்த சாங்ஸுமே வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று பெட்டராக இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று மெலோடியாக இருந்தாலும் ஒன்று நல்ல ஸ்பீட் மியூசிக்கில் இருக்குது, ஒன்று எல்லா பேட்டர்ன்ஸ்லையும் போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது சாங்ஸு. அந்த கேர்ள்ஸ்லாம் நல்லா பாடியிருக்காங்க. தஜி சார் மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த லிரிக்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம எல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்னென்ன கேள்விகளுக்கு எல்லாமே அதில் பதில் இருக்குது. நம்ம கடவுள் மூலியமாக நம்ம அந்த பதில் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சாங்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தெய்வீக ராகம் இந்த இசைத்தட்டு ரொம்ப அருமையான ஒரு பக்தி பாடலாக பாப்புலர் ஆகும். அது மாத்திரம் இல்லை, ஆசை முகம் அப்படின்னு நான் ஒரு தமிழ் படம் இயக்க போகிறேன். அதில் வந்து குறிப்பாக என்னென்னா, அதுவும் இசையமைப்பாளர் தஷியோட இசையில் தான் வரப்போகுது. அதில் எல்லா பாடல்களுமே பெண் குரல் தான் அமையப்போகுது. அந்த பாடல்கள்லாம் இப்போ இவங்களை பாட வைக்கலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக பாடியிருக்காங்க. நன்றி.